One of the world's biggest elections is Lok Sabha. அதாவது உலகத்திலே இருக்கிற மிகப்பெரிய எலெக்ஷன்ஸ்ல ஒன்றானது லோக் சபா அப்படின்னு சொல்றாங்க. இது காரணம் என்னன்னு தெரியுமா? லோக் சபா அப்படின்ற எலெக்ஷன்ல சுமார் 900+ மில்லியன் பீப்புள் ஓட் பண்றாங்க. அதாவது 90 கோடி பேர் மக்களுக்கு மேல ஓட் பண்றாங்க. சோ அப்படிப்பட்ட ஒரு எலெக்ஷன் எவ்வளவு பெரிய எலெக்ஷன் யோசிச்சு பாருங்க. நம்ம எலெக்ஷன்ல 545 சீட்ஸ் இருக்கு. 543 இல்ல அப்படின்னு நீங்க கேப்பீங்க. இல்லங்க 545. ஆனா 2 சீட்ஸ் வந்து ஆங்கிலோ இந்தியன்ஸ் ஓட் பண்றதுக்காக, மீதி எல்லாம் மக்களோட நேரடியான சீட்டு, நேரடியான ஓட்டுகள். ஸோ இந்த 543 சீட்ஸ்க்கு சுமார் 8000க்கு மேல கேண்டிடேட்ஸ் வந்து நிக்கிறாங்க. இது தவிர இது 28 மாநிலங்கள்ல, அதாவது 28 ஸ்டேட்ஸ்ல பிளஸ் 8 யூனியன் டெரிட்டரியில நடக்குது. ஸோ இந்த இடங்கள்ல எவ்வளவு பெருசா இடம் இருக்கோ அந்த அளவுக்கு அந்த இடங்கள்ல கான்ஸ்டிடியூவன்சிஸ் அதிகமா இருக்கும், அதாவது அங்க சீட்டுகள் அதிகமா இருக்கும் அப்படின்றது அர்த்தம். ஸோ மக்கள் எவ்வளவு முடியுமோ ஓட்டு போடுறதுக்கு ECI, அதாவது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பயங்கரமா ஹெல்ப் பண்ணும். இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்றது என்ன? இது ஒரு போர்டு. ஆனா இந்த போர்டுக்கு தனித்துவமான ஒரு பவர் இருக்கு, அதாவது தனித்துவமான ஒரு கட்டளை இருக்கு. அது இந்த கவர்மெண்ட் மூலமா எங்கேஜ் ஆகாம எப்படி அது விருப்பப்படுதோ அது பொறுத்து எங்கேஜ் ஆகலாம். அப்படி எங்கேஜ் ஆகிறதுக்கு அதுக்கு பயங்கரமான பவர் இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்போதான் வந்து ஓட்டிங்ன்றது வந்து பியூரா இருக்க முடியும், யாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் இருக்க முடியும். அப்படின்ற ஒரு காரணத்தினால எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இஸ் a வெரி பவர்ஃபுல் ஆர்கனைசேஷன் அப்படின்றத நம்ம சொல்லலாம். நம்மளோட லோக்சபா எலெக்ஷனை பற்றி புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுமார் 2 கிலோமீட்டருக்கு நடுவில் ஒரு பூத் இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிமாச்சல் பிரதேஷ்லேருந்து, தமிழ்நாட்டிலேருந்து, நீங்கள் குஜராத்லேருந்து எந்த கார்னர் போனாலும் 2 கிலோமீட்டருக்கு ஒரு பூத் இருந்தே ஆகணும். அப்போ தான் மக்கள் அனைவருமே வந்து ஓட்டு போட முடியும் அப்படின்றத பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ பாப்புலேஷனாக இருந்தாலும். கிர்ன்னு குஜராத்தில் ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது. இந்த கிர் ஃபாரஸ்ட்டில் ஒரே ஒரு ஓட்டர் தான் இருக்கார். அந்த ஒரு ஓட்டர் கூட ஒரு ஸ்பெசிஃபிக்கான போலிங் பூத் வச்சுருக்காங்க. இந்த விஷயத்தை கேட்க பயங்கரமாக இருக்குல்ல? ஆனால் இந்த ரேஞ்சுக்கு தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நமக்கு எலெக்ஷன்ற ஒரு விஷயம் நடத்துகிறாங்க. ஏன்னா ஒரு ஓட்டு மாறினா கூட இந்த நாட்டில் யார் பிரைம் மினிஸ்டராக இருக்க போகிறாங்க அப்படின்றது பயங்கரமாக மாறுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஓட்டையும் மிக முக்கியமான ஓட்டாக கருதுறாங்க. இந்த 543 சீட்டில் 272 சீட் அப்படின்றது ஒரு முக்கியமான நம்பர். ஏன் இந்த நம்பர் முக்கியமான நம்பர்னு பார்த்தீங்கன்னா, அத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸ் மினிமம் ஜெயிச்சிருக்கணும். அப்படி ஜெயிச்சிட்டாங்கன்னா எந்த கட்சி அத்தனை நம்பர் ஆஃப் சீட்ஸை ஜெயிக்குதோ அவங்க தான் யாரு இந்த நாட்டுக்கு வரப்போற பிரைம் மினிஸ்டர் அப்படின்றத தேர்ந்தெடுப்பாங்க. இந்த எலெக்ஷன்ஸ் எந்த விதமான சீட்டிங்கும் இல்லாமல், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நடக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ற முக்கியமான மிஷின் தான் EVM, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லிட்டு. இதனால யாராலையும் வந்து கள்ள ஓட்டு போட முடியாது. அது மட்டும் இல்லாமல் ஓட்டிங் கவுண்ட் பண்றது ஈஸியா இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இதை யூஸ் பண்றாங்க. EVM யூஸ் பண்றதுனால தான் நமக்கு ஓட்டிங் அப்படின்ற சிஸ்டம் முடிஞ்ச அளவுக்கு ஈஸியா இருக்கு, முன்ன மாதிரி இல்லை. ஆனால் அப்படி இருக்கிறது தான் பலவிதமான சிக்கல்கள் இங்கே வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு கொண்டு வருது. சுமார் இந்த ஓட்டிங் ப்ராசஸ் அப்படின்றது ஒரே நாளில் முடிகிற ஒரு ப்ராசஸ் இல்லை, சுமார் 6 வாரங்கள் ஆகுது, அதாவது 39 நாட்கள் ஆகுது அப்படின்றத குத்துமதிப்பாக சொல்கிறாங்க. ஸோ இந்த 39 நாட்கள் கழித்து ஒரு 4 நாள் வெறும் கவுண்டிங்க்கு மட்டுமே போகும். இந்த கவுண்டிங் முடிஞ்ச உடனேவே நீங்கள் லஞ்ச் சாப்பிடும்போது ஒரு மத்தியானம் உங்களுக்கு இந்த எலெக்ஷன்ஸோட ரிசல்ட்ஸை சொல்லுவாங்க. ஸோ இப்படி தான் ஹோல் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நம்மளோட லோக்சபா எலெக்ஷனை ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஓட்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கேஜ் ஆகிறதுக்காக எல்லா விதமான டிரான்ஸ்போர்ட்டும் இங்கே பயன்படுத்தப்படுது. சுமார் 700க்கு மேல் ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் பயன்படுத்தப்படுது, எலிஃபென்ட்ஸ், கேமல்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஃப்ளைட்ஸு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இங்கே பயன்படுத்துகிறாங்கன்ற நியூஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ஓட்டிங்கை வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்மளோட கண்ட்ரியில் பார்க்குறாங்க. ஸோ இந்த 2024 வரப்போகிற இந்த எலெக்ஷன்ஸை கன்ஃபார்ம் ஒரு முக்கியமான எலெக்ஷனாக பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே ஓட் பண்ணுங்கள். ஓட் பண்ணிங்கன்னா தான் இந்த நாட்டோட எதிர்காலம் என்னன்றதை நீங்கள் தீர்மானிக்க முடியும். அதை பொறுத்து அடுத்த 5 வருஷம் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்றதும் நீங்கள் தீர்மானிக்க முடியும். ஹாப்பி ஓட்டிங் ஃப்ரம் ஹே தமிழ் சேனல். நன்றி.